The Light Media presents. Jesus is the spring of eternal life. நம்ம அதை பற்றி பார்க்கலாம். அவரே நமக்கு முடிவில்லாத வாழ்வாய் இருக்கிறார், இயேசு கிறிஸ்துவே. அதை குறித்து நாம் பார்க்கலாம். இப்போ ஒரு சமாரிய பெண் ஒருவர் இயேசுவை கிணத்தடியில் சந்திக்கிறார். இயேசு இங்கு ஒரு தனி நபர் ஊழியம் செய்கிறார். யூத மக்கள் சமாரிய மக்களை தீண்டாமையாக கருதினார்கள். இவர்கள் இருவரும் மேல் ஜாதி கீழ் ஜாதி என்று ஒருவரோடு ஒருவர் கலந்து கொள்வது இல்லை. யூதர் தங்களுடைய ஆலயத்திற்குள்ளே இந்த சமாரியர்களை வரவிடுவது இல்லை. இப்படி பல கோட்பாடுகள் யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் இடையில் இருந்தது. இவர்கள் இருவரையும் பிரித்து வைத்திருந்தது பல கோட்பாடுகள். அப்படி இருக்கும்போது இயேசு இந்த கோட்பாடுகளை உடைக்கும் வண்ணமாக இயேசு சமாரியா நாட்டின் வழியாக வந்து கொண்டு இருந்தார். இயேசு யூதர்கள் அங்கு செல்வதில்லை. ஆனாலும் இயேசு இருவருக்கும் இடையே உள்ள கோட்பாடுகளை உடைக்க வேண்டும் என்று அவர் சமாரியா வழியாக வந்தார். சமாரியாவில் சீகோர் என்னும் ஒரு ஊருக்குள் வந்தார். அங்கு யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தில் களைப்படைந்தவராய் கிணற்றடியில் உட்கார்ந்து இருந்தார். கிணறு யாக்கோபுடைய கிணறு. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொண்டு வரும்படி ஊருக்குள் போயிருந்தார்கள். இப்பொழுது அவர் தனியாக சோர்வாக உட்கார்ந்திருக்கிறார். அப்பொழுது அந்த காலகட்டத்தில் ஒரு பெண் ஆணிடம் தனியாக பேசிக்கொண்டிருந்தாலோ, ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் தனியாக பேசிக்கொண்டிருக்கிறது மக்கள் அதை தவறாக பேசுவார்கள். அப்படி பட்ட செயல்கள் நடக்காத அந்த காலகட்டம். அப்பொழுது இன்றும் அப்படித்தான். அப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக என்றால் பார்க்க. அப்போ இந்த பெண் மத்தியான வேளையில் யாரும் கிணற்றடிக்கு வராத நேரத்தில் இவள் கிணற்றடிக்கு தண்ணீர் உள்ள வந்திருக்கிறார். ஏனென்றால் இவளை மற்ற பெண்கள் பார்த்துவிடக்கூடாது என்பதற்காக இவள் மற்ற பெண்கள் வருகிற நேரத்தில் அல்லாமல் தனியாக ஒருவரும் இல்லாத நேரத்தில் இவள் கிணற்றடிக்கு வருகிறார். அப்படி அவர் தண்ணி முள்ள வரும்போது இயேசு அங்கே உட்கார்ந்திருக்கிறார். இயேசு அவளிடமாக தாகத்துக்கு தண்ணீர் தா என்று கேட்கிறார். சொல்லுகிறார், இந்த நிலத்தடி நீரை குடிப்பவனுக்கு மீண்டும் தாகம் இருக்கும், ஆனால் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிப்பவனுக்கோ தாகமே எடுக்காது என்று சொல்லுகிறார். பொதுவாக நாம் உலக பிரகாரமாக மான காரியங்களோடு வாழ்வது மிகவும் சந்தோஷமாக நமக்கு தெரியும். ஆனாலும் நாம் இறை அன்பில் வாழ்ந்து இறைவனோடு கூட நம்ம வாழ்வது அது நம்மளுடைய ஆத்மாவை திருப்திப்படுத்துவதாக இருக்கும். நமக்கு நித்திய சமாதானம் நமக்கு உண்டு. ஆகையினால உலக பிரகாரமான
சந்தோஷங்கள் நமக்கு திருப்தி அளிப்பது இல்லை. அது அது வந்து நம்மளை வந்து டிப்ரெஷனுக்குள்ள தான் கொண்டு போய் சேர்க்குமே தவிர நமக்கு திருப்தி தருவதில்லை. நம்ம சினிமாவுக்கு போகிறோம், நம்ம வீடியோ பார்க்குறோம், ரீல்ஸ் பார்க்குறோம். இதெல்லாம் முடிஞ்ச உடனே நமக்கு இதனால் எந்த பயனும் நமக்கு கிடைக்க போகிறது இல்லை. ஆனால் நம்ம தேவனை தேடுவது வந்து நம்ம நம்ம வாழ்க்கையில் நமக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அப்புறம் இந்த சந்தோஷம், சமாதானம் எல்லாம் உலக பிரகாரமான காரியங்களில் தேடி நமக்கு கிடைக்க போகிறது இல்லை. ஆகையினால அவர் சொல்லுகிறார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிப்பவனோ என்றுமே தாகம் கொள்ளலாம் என்று. ஆனால் அப்படிப்பட்ட தண்ணீர் எனக்கு வேண்டும் என்று அவர் கேட்கும்போது இயேசு சொல்லுகிறார், நீ போய் உன் கணவனை கூட்டிக் கொண்டு வா என்று. அப்பொழுது அந்த பெண் என்ன சொல்கிறாள் என்றால், எனக்கு கணவர் இல்லை. அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், ஆமாம்மா, நீ உண்மையைத்தான் சொல்லியிருக்கிற. நீ வந்து உனக்கு 5 கணவர், ஆனால் இப்பொழுது இருக்கிறவர் உன்னுடைய கணவர் அல்ல என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்த அந்த பெண்ணுக்கு வந்து தன்னோட நிஜ வாழ்க்கை குறித்து அவர், ஏன்னா அதனால தான் அவள் யாருமே வராத நேரத்தில் அவள் வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு பாவ வாழ்க்கையில் அவள் இருந்துட்டு இருக்கிறாள். ஆனாலும் அவளுக்கு அந்த வாழ்க்கை திருப்தி அளிக்காத ஒரு வாழ்க்கையாக அடுத்தடுத்து அவள் திருமணம் பண்ணி இதுலையாவது நமக்கு சமாதானம் கிடைக்காதவங்க உலக பிரகாரமான காரியங்களில் அவள் எந்த சமாதானமும் இல்லாமல் அவள் இருந்தாள். அதை இயேசு அறிந்து இப்பொழுது இவளுக்கு ஒரு ஊழியத்தை அவர் செய்கிறார். அவளுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று அவர் அவளிடமாக பேச்சு கொடுத்து கொண்டு இருக்கிறார். அந்த பெண், ஐயோ, இவர் நம்முடைய வாழ்க்கை கதையே உண்மையெல்லாம் சொல்கிறாரு, இவர் பெரிய தீர்க்கதரிசியாக இருப்பாரோ அப்படின்னு அவளுக்கு ஒரு இயேசுவை பார்த்த உடனே அவள் கண்களுக்கு இவர்தான் வரவிருக்கிற மெசியாவோ அப்படின்னு அவள் நினைக்கிறாள். அந்த பெண் அன்பை எதிர்பார்த்து பல ஆண்களிடம் அவள் உறவு வைத்திருந்தாலும் அவளுக்கு எந்த சந்தோஷமும் திருப்தியும் அவளுக்கு ஏற்படவில்லை. அப்பொழுது இயேசுவினுடைய அன்பு அவள் எதிர்பார்த்த விடுதலையை கொடுத்தது. சொல்ல முடியாத ஒரு சமாதானம் அவளுக்கு இயேசுவை பார்த்த உடனே, இயேசு அவளிடத்தில் பேச்சு கொடுத்த உடனே அவளுக்கு சொல்ல முடியாத ஒரு சமாதானம், சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம், உள்ளத்தில் ஒரு ஒரு விடுதலையோடு அவள் மிகவும் ஆச்சரியமாக உடனே ஊருக்குள்ளே போய் எல்லார்கிட்டையும் நடந்ததெல்லாம் கூறி அவள் என்ன செய்கிறா, ஊரில் அவ்வளோ எல்லா ஆண்களையும் பெண்களையும் அவள் கூட்டிகிட்டு வரான். அதாவது இயேசுவை பற்றி அவள் பறைசாற்றி நிறைய ஆத்துமாக்களை இயேசுவோட பாதத்துக்கு அவள் கூட்டி கொண்டு வரான். இப்பொழுதும் இதை பார்த்து கொண்டே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு இன்று ஒரு விடுதலை தருகிறார். இந்த பெண்ணை போல அவமானம் அடைகிறேனே, என்னை யார் விடுவிப்பார், நான் பிறர் முகத்தில் எப்படித்தான் நான் விழிப்பேன் என்று மறைவான வாழ்க்கை வாழ்ந்து வெட்கப்பட்டு நிற்கிற உங்களை பார்த்து, மகளே, மகனே, நீ கவலை நீங்கி சமாதானமாயிரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. இன்றும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு இன்று ஒரு விடுதலை கட்டளையிடுகிறார். இந்த பெண்ணை போல அவமானம் அடைகிறேனே, என்னை யார் விடுவிப்பார், நான் பிறர் முகத்தில் எப்படி விழிப்பேன் என்று மறைவான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் வெட்கப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறீர்களா? மகனே, மகளே, கவலை நீங்கி சமாதானமாய் இருங்கள் என்று இயேசு இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, குற்ற உணர்வு வேண்டாம். இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்களுக்கு சமாதானம் என்று
உங்களுக்கு இன்று சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. உலக பிரகாரமான சினிமா, டிவி, போர்னோகிராஃபி, ரீல்ஸ், நெட்ஃப்ளிக்ஸ், சேட்டிங், இதெல்லாம் உங்களுக்கு எந்த விதத்திலையும் சமாதானம் தரப்போகிறதில்லை. ஆகையினால கவலைப்படாதீர்கள், கலங்காதிருங்கள். நான் தவறு செய்து விட்டேனே என்று நினைக்காதீர்கள். உங்களை தேடித்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் நம் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஏனெனில் நம் தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவர் நம்மை அவருடைய பரிசுத்த ஆவியால் நிரப்பி நமக்கு நித்திய வாழ்வை அளிக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே அவருக்கு ஒப்பு கொடுப்போமா? மீதி இருக்கிற எல்லா காரியங்களையும் அவர் பார்த்து கொள்வார். இன்று அவரிடத்தில் நாம் சரண்டராக, அப்படியானால் இன்றைய ஒரு விடுதலை இயேசு நமக்கு கட்டளையிடுகிறார். இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Until then, it's bye from Insan. Amen.